பாருங்கள், இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.5 4th சம். கொஷின் பாருங்கள். பொறியாளர் ஒருவர் குறுக்கு வெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார். ஏற்பி அதன் மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளது. ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா, முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாகவும் கொண்டு ஆய அச்சுக்களை பொருத்தி பரவளையத்தின் சமன்பாடு காண்க. ரெண்டாவது சப்டிவிஷனை கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா, முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பின் ஆழம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குறுக்கு வெட்டு பரவளையம் அப்படின்னும் போது பரவளையம் பார்த்திங்கன்னா வலப்புறம் திறப்படியாக இருக்குமா. சென்டர் பாயிண்ட் வந்து 0ன்னு எடுத்துப்போம். இப்போ 0,0. இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய முனையிலிருந்து குவியம் வந்து 1.2 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போது இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1.2 மீட்டர். சரிங்களா. இப்போது மேல் பாகத்துக்கு பார்த்திங்கன்னா 5 மீட்டர் அகலமும் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து 5 மீட்டர்னும் போது இது சேர்ந்து 5 மீட்டர்னால் அப்போ இது வந்து 2.5 மீட்டராக இருக்கும். இது 2.5 மீட்டராக இருக்குமா. சரிங்களா. அப்போ இது புள்ளியில் மெயின் பண்ணி எழுதும் போது இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து இதுக்கான தொலைவு ஏ. அப்போ புள்ளியில் மென்ஷன் பண்ணாங்கன்னா இதை வந்து x1 அப்படின்னு எடுத்துப்போமா. அப்போ x1, 2.5. ஓகேங்களா. அப்போது பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. எடுத்து எழுதிக்கலாமா. பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. சரிங்களா. வலப்புறம் திறப்புடையது போது ஃபார்முலா நமக்கு தெரியும். y² = 4ax. இதில் இது ஏ ஏ வந்து பார்த்திங்கன்னா 1.2 மீட்டர். நாம் கண்டுபிடிக்க வந்து x1. சரிங்களா. இந்த இடத்துல அப்போது ஏ = 1.2 மீட்டர். இப்போ ஏ வச்சு உபா கண்டுபிடிக்கலாமா. இதில் இருந்து எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அப்போது ஃபஸ்ட்டு y² = 4, ஏ வந்து என்ன 1.2 இருக்கா. அடுத்து இன்ட்டு எக்ஸு 4 1.2 பெருக்கலாமா. பெருக்கும்போது நமக்கு 4 இன்ட்டு 12 48ன்னு வரும். இங்கே 1.2ன்றதுனால 4.8ன்னு வரும். சரிங்களா. இப்போ y² = 4.8x. இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சப்டிவிஷனாக ஏ அதுக்கானது. சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பி என்ன அடுத்த புள்ளி x1, 2.5. சரிங்களா. இப்போ 5 வந்து 5 ஃபார்முலா பார்த்திங்கன்னா y² = 4ax வந்து பிரதியிடணும். சரிங்களா. பிரதியிடும் போது என்ன வரும், y² = 4ax. இல்லை இதை நீங்கள் சாம்பிள் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து எக்ஸு, இது ஒய் என்ன 2.5 2.5 2² = 4. ஏ பார்த்திங்கன்னா 1.2, எக்ஸ் பார்த்திங்கன்னா x1. இப்போ 2.5 2.5ன்னும் போது இப்போ இருக்கும்போது 25 × 25ன்னு வருமா. 625ன்னு வரும். இங்கே ஒரு ஸ்தானம். இப்போ 2.5 × 2.5 இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி 2 தள்ளி புள்ளி வைக்கும்போது 6.25ன்னு வருமா. ஈக்குவல் இப்போ 2 பெருக்கும்போது நமக்கு 4.8ன்னு வரும். x1 நமக்கு x1 தான் வேணும். அப்போது இந்த பக்கம் பெருக்கலுக்கு 4.8 இது கொஞ்சம் வகுத்தில் வருமா. அப்போ 6.25 / 4.8 = x1 வருமா. இது கேன்சல் பண்ணோம். 6.25 / 4.8
வகுத்தில் இருக்கா, இது இப்படியும் வகுத்துக்கலாம், இல்லை மேலேயும் கீழே இப்போ 2 ஸ்தானம் அதிகாததுனால 100ஆல் பெருக்கிட்டு வகுத்துக்கலாம். சரிங்களா? இப்படியே வகுக்கும்போது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1.3 வரும். சரிங்களா? 3 = x1 அப்படின்னு வரும். இப்போ x1 = 1.3 மீட்டர். அப்படி இல்லை இந்த ஸ்தானத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r 6.25 / 4.8 இது ரெண்டுத்தையும் 100ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிட்டு 2 ஸ்தானமா 2 0வா அப்போ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 625 வரும். 2 ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ 480 வருமா, = x1. இப்போ கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.3 தான் சேம் அதே ஆன்சர் தான் வரும். 1.3 x1 வேல்யூ வரும். சரிங்களா? ரெண்டில் என்ன ஒன்று போட்டால் போதும். அப்போது ஏற்பியின் ஆழம் பார்த்தீங்கன்னா 1.3 மீட்டர். சரிங்களா?